ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ட்ராவல் vlog வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தான் இருக்க போகுது. நாங்கள் இப்போ போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு சூப்பரான பிளேஸு. யூஏயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும். நம்ம வீடியோவில் பார்க்குறது வேறையாக இருக்கும், நம்ம வந்து பிக்சர்ஸில் பார்க்குறது வேறையாக இருக்கும். நம்ம லைவாக போய் பார்த்தா தான் அந்த பிளேஸோட பியூட்டி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ நாங்கள் எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கோம் அந்த பிளேஸ் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேமிலியோட சூப்பரான ஒரு அவுட்டிங்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து இன்ஃபர்மேட்டிவாக தான் போடுவோம். ஸோ இன்றைக்கும் நான் என் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து நாங்கள் எந்த ரூட் எடுக்கிறோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, எல்லாமே நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீங்களும் வந்து என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைனலி இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஃபுட்டெல்லாம் நான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு தான் போகிறேன். பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு மிட் ஆஃப் த டைம் லைக் 12:30 அந்த மாதிரி டைமில் கிளம்புறனால லன்ச் வந்து எங்கே சாப்பிடுவோன்னு தெரில. ஸோ அதனால் இட்லி, அதுக்கப்புறம் வந்து பொடி, இது ரெண்டுமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆன் தி வே வந்து பசிச்சதுன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி இட்லியெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா ஆன் தி வே வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்து போகலாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்லி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த இட்லி பொடி வந்து சூப்பரான டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஹோம்மேடாக வந்து பண்ண ஒரு பொடி தான். ஸோ ஃபைனலி வந்து இட்லி பொடியெல்லாம் பேக் பண்ணியாச்சு, அனீஷெல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஹட்டா வந்து கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இது எங்களோட எம்ஜி. ஸோ எங்களோட எம்ஜி காரில் வந்து கிளம்பியாச்சு. அபுதாபிலேருந்து நாங்கள் இன்றைக்கி வந்து துபாய் ரூட் எடுத்து, அங்கேருந்து துபாயிலேருந்து அலைன் ரூட் எடுத்து தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஹட்டா வந்து போகிறோம். ஸோ அலைன் ரூட் எடுத்து போகிறது தான் நல்லாயிருக்கும், அந்த வியூவும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து துபாய் வந்து போயிட்டு துபாயோட அவுட்டர்லேருந்து அப்படியே வந்து அலைன் ரோடு எடுத்து தான் போகிறோங்க. அபுதாபிலேருந்து ஹட்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 270 கிலோமீட்டர்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து போயிட்டோம். நடுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்தோம், லைக் பெட்ரோல் போடுறதுக்கு. ஸோ அந்த பிரேக்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 11:50 அதாவது 12க்கு வந்து கிளம்பியிருப்போம். அங்கே போய் ரீச் ஆகும்போது 2:30 அந்த மாதிரி 2.5 hours to 3 hours நீங்கள் நடுவில் பிரேக் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் ரீச் ஆவீங்க. ஸோ ஃபைனலி எங்கள் காரில் நாங்கள் 25,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிட்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் மாதிரி. அதையும் அப்படியே தாண்டி அப்படியே சூப்பராக வந்து போயிட்டே இருக்கோங்க. இந்த வே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹட்டா வந்து நம்ம பார்க்கலாமா? ஸோ ஹட்டானா என்ன, ஸோ அந்த ஊரில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரைவில் வந்து நம்ம பேசிகிட்டே போகலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் வீடியோ. ஹட்டா அப்படிங்கிறது இட்ஸ் அ மவுண்டேனியஸ் எக்ஸ்க்ளேவ் ஆஃப் துபாய். துபாய் சிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து 115 கிலோமீட்டர்ஸ் வந்து அவுட் ஆஃப் துபாயில் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு பிளேஸ்னு சொல்லணும். ஒரு 3000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஹட்டாக் வந்து இருக்குங்க. லைக் பிரான்ஸ் ஏஜ், லைக் அயன் ஏஜ், அதுக்கப்புறம் லேட்டர் இஸ்லாமிக் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஊரில் வந்து இருக்குது. இந்த ஹட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒஃபிஷியலி லைக் பிகம் அ பார்ட் ஆஃப் துபாய் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியிலேருந்து துபாயில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ஹட்டா பிளேஸை. ஃபைனலி ஹட்டா வந்து ஆன் தி வேல இருக்கும். ஸோ ஆன் தி வேல இப்போ எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லெஹ்பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ அங்கே தான் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து பெட்ரோல் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இப்படி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் மோர் ஆஃப் லைக் எங்களுக்கு வந்து ஒமான் வந்து கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் வர வர கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் வந்துக்கிட்டே இருக்குது. மழை மாதிரி இருக்குது, அப்புறம் சன்னியாக இருக்குது, அப்புறம் திருப்பி ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. ஸோ த ட்ரைவ் இஸ் ரியலி குட், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பை பாய். ஃபார்மலி வந்து இட் இஸ் நோன் அஸ் ஹஜாரைன். ஸோ இந்த ஹஜாரைன்லேருந்து ஹட்டாக் வந்து இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒமானிலேருந்து, அதாவது ஒமான்லேருந்து துபாய்க்கு வந்து 19th சென்ச்சுரியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான பில்டிங்ஸு, அதுக்கப்புறம் மட், ஸ்டோனு, பாம், அதுக்கப்புறம் வந்து ஏன்ஷியன்ட் எமராட்டி லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஹட்டாவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல்
This area வந்து இட்ஸ் known for the centuries of old Falaj irrigation system. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் வாட்டர் ஃப்ரம் த மவுண்டன்ஸ் டு த ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் இங்கே மேஜர். இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி இரிகேஷன் சிஸ்டம் இதுக்கு தான் வந்து இந்த ஹட்டா வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரிஜினலி வந்து இட் இஸ் அ ஹப் ஃபார் ஃபார்மிங் அண்ட் ட்ரேடு. ஹட்டா வந்து மேஜர் கல்ச்சுரல் எக்கோ டூரிசம் டெஸ்டினேஷன் வித்தின் த துபாய் அப்படிங்கிறதுல வந்து இவங்க சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நிறையா வந்து சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து மவுண்டென்ஸ் தான். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ராக்கோட டெக்ஸ்சர் இதோட லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஒமானோட எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து வந்துச்சுங்க. பிகாஸ் ஒமானும் வந்து இந்த மாதிரி தான் வந்து மோர் ஆர் லைக் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இருந்துச்சு. ஸோ நிறையா வந்து ஒமானை வந்து ரிமைண்ட் பண்ணிச்சு. ஸோ ஃபைனலி வந்து வி என்டர்ட் இன்டு ஹட்டா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாராவது வந்து துபாயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காரில் வரும்போது அந்த அலைன் ரோடு எடுக்கும்போது இட் ரியலி லுக்ஸ் ஸோ குட். அதுவும் வந்து நல்ல மியூசிக்லாம் போட்டுட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து ட்ரைவ் வந்து வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கங்கே க்ரீனரியாக இருந்துச்சு. நிறைய மவுண்டென்ஸ் இருக்குது. ஸோ மவுண்டென்ஸ்லாம் சுற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த லுக் ஆஃப் த பிளேஸே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து வந்து வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹட்டாவை சுற்றி என்னென்ன பிளேசஸ் வந்து இருக்குது, என்ன சைட் சீயிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், எதெல்லாம் மேஜராக வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாகவே வந்து விலாகாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் எந்த பிளானும் இல்லாமல் தான் போனேன். பட் அது வந்து தனி விலாக் எடுக்கணும்லாம் தோணுச்சு அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து ஹட்டா பற்றி வரப்போகுது. ஸோ நீங்கள் யாராவது துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய விலாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் இங்கே வந்து நீங்கள் ஸ்டேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெட்டர் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு டே ட்ரிப் மாதிரி வந்துடுங்க. மார்னிங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இங்கே வந்து நிறைய வந்து பிளேசஸ் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப வந்து ஒரு ஆத்தென்டிக்காக இருக்குது பிளேசஸ்லாம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஈவினிங்குள்ளேயே பார்த்துட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக வந்து ஒரு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு யூ கேன் கோ பேக் ஹோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதெல்லாம் வந்து ஸ்பெஷல் விலாக்ஸ் வந்து போட்டணும் அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து கிளியராக வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வரப்போகிற எந்த விலாகும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஹட்டா வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம். அது என்ன ஸ்பாட்டுன்னு சொல்லி அது என்ன வீடியோங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள். see you, bye.